ஸ்ரீ மகாகுருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவியின் அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேருந்து ஒரு ஸ்லோகத்தை விரிவான விளக்கத்துடன் பார்ப்போம். காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா க்ஷிப்ரம் ஹி மானுஷே லோகே சித்திர்பவதி கர்மஜாஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், அர்ஜுனா, நீ செய்யும் அந்த கர்மா, நீ செய்யும் அந்த செயல் மீது தான் உனக்கு அதிகாரம் இருக்கே தவிர அந்த செயல்லேருந்து வரும் அந்த பலனானது, நீ செய்யும் செயலுக்கு வரும் அந்த பலன் மீது உனக்கு அதிகாரம் இல்லை. அந்த பலனுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை கிருஷ்ணர் ஏற்கனவே சொன்னார் ஒரு ஸ்லோகத்தில், கர்மயோகத்தில். இப்பொழுது இந்த 4வது அத்தியாயம் இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், காங்க்ஷந்த கர்மணாம் சித்திம் யஜந்த இஹ தேவதா. காங்க்ஷந்த கர்மணாம் சித்தம், ஆசைப்பட்ட அனைத்து பலன்களையும் பெறுவதற்காக, யஜந்த இஹ தேவதா, மனிதர்கள் தேவர்களை நோக்கி யஜ்ஞங்கள், யாகங்கள், ஹோமங்கள் செய்கிறார்கள் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். நம்ம ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களை பெறுவதற்காக ஒரு விஷயத்திற்காகவும் ஒரு யாகம், ஒரு ஹோமம் இருக்கும். ஒருவர் தன்னோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் என்று அழைத்தால் அந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிற ஹோமத்தை செய்தால் அவர் ஆரோக்கியம் அதிகமாகும். இதுவே ஒருத்தர் தன்னோட ஆற்றுல இருக்கிற அந்த செல்வத்தை, அந்த பண வரவை அதிகமாக்கணும் என்றால் அதற்கு ஒரு யாகம், அதற்கு ஒரு ஹோமம் இருக்கும். ஒருவர் தன்னோட குடும்பத்தை அந்த கெட்ட பார்வையிலிருந்து கண்ணுப்படாமல் பார்த்து கொள்வதற்காக அதற்கு ஒரு யாகம் செய்யணும், அதற்கு ஒரு ஹோமம் செய்யணும் என்று சொன்னால் அதையும் அவர்கள் செய்வார்கள். இப்படி இந்த லோகத்தில் இகபர சுகங்கள் அனைத்தையும் அனுபவிக்கிறதுக்காக பல யாகங்கள், பல ஹோமங்கள் இருக்கு. இது எல்லாருக்குமே தெரியும். இந்த யாகங்கள், ஹோமங்கள் நடக்கும்போது, இந்த ஹோமங்களை நடத்தும் போது என்ன நடக்கிறது என்பதை முன்பே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம யாகத்தை ஏதோ ஒரு பலனை அனுபவிக்கிறதுக்காக, ஏதோ ஒரு பலன் கிடைக்கணும் என்பதற்காக தான் அந்த யாகத்தை, அந்த ஹோமத்தை செய்வோம். இப்படி நம்ம செய்யும் அந்த ஹோமத்தை துவங்கும் போது எப்பொழுதுமே அந்த தேவர்கள், எந்தெந்த தேவர்களை நோக்கி இந்த யாகத்தை செய்கிறோமோ அந்த தேவர்களை அழைப்போம். நீங்கள் வாங்கோ என்று நம்ம அவளை வரவேற்போம். அவளை நிறுத்தி அந்த ஒரு யாகத்தை, ஹோமத்தை செய்து அந்த ஹோமத்தில் போடும் அந்த ஒரு ஹவிசை, அந்த ஒரு கட்டைகளை அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வோம். இப்படி நம்மளோட பக்தி, நம்மளோட ஸ்ரத்தை, அதோட இந்த ஒரு ஹோமம், அந்த ஹோமத்தில் இருக்கும் அக்னி, நம்ம சொல்லும் அந்த மந்திரங்கள், அதை எல்லாத்தையுமே அவர்கள்கிட்ட சமர்ப்பணம் செய்துட்டு, இதெல்லாம் உங்ககிட்ட தந்தோம், இதற்கு பதிலாக உங்களுக்கு ஏதாவது தரணும் என்ற ஆசை இருந்தால் நாங்கள் ஆசைப்படும் இந்த ஒரு பலனை தாங்கோ என்று நம்ம வேண்டுவோம். இப்படி நம்ம வேண்டும். இப்படி நமக்கு இருக்கிற விதிக்கப்பட்ட அனைத்து ஹோமங்கள், அனைத்து யாகங்களும் இந்த லோகத்தில், பூ உலகில் நம்ம அனுபவிக்க வேண்டிய அனைத்து சுகங்களுக்கான ஒரு யாகங்களாக, ஹோமங்களாக இருக்கும். ஆரோக்கியம் என்பது இந்த உடல் இருக்கும் வரைதான் அந்த ஆரோக்கியம் என்பது தேவைப்படும். இந்த செல்வம் என்பது நமக்கு அது செலவார வரைக்கும் தான் அந்த செல்வம் என்பது தேவையாக இருக்கும். இதுவே செலவாயிடுத்து, அந்த மார்க்கை தாண்டி போயிடுத்து என்றால் அந்த ஒரு பணம் என்பதே நம்மளுக்கு ஒரு கெட்ட விஷயமாக தெரிய ஆரம்பிக்கும். கடன் போல விஷயங்கள்லாம் வந்தால் அதற்கான யாகங்கள் செய்யும் போது இந்த உடல் இருக்கும் வரை தான் அந்த ஒரு பணத்தை அனுபவிக்க முடியும். அதனால் இந்த உடலுக்குள்ள இருக்கும் அந்த உயிர், அது இருக்கிற வரைக்கும் தான் நம்ம செய்கிற அனைத்து யாகங்களின் பலன்கள் நமக்கு நல்ல பலன்களாக, சந்தோஷத்தை அளிக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே
இப்படி நம்ம எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபட்டு எந்தெந்த தேவர்களுக்கெல்லாம் இந்த யாகங்களை செய்கிறோமோ அந்த அனைத்து தேவர்களுக்கும் தலைவனாக, அந்த அனைத்து தேவர்களுக்கும் அப்பாற்பட்ட ஒருத்தனாக இருப்பவர் தான் கிருஷ்ணர் என்று இந்த ஸ்லோகத்தில் நம்ம கிருஷ்ண அர்ஜுனை பார்த்து சொல்றார். நான் அனைத்து தேவர்களையும் படைத்து ஒருத்தருக்கு இதுதான் உங்களோட கடமை, இந்த தெய்வம் இந்த விஷயத்தை மனிதர்களுக்கு அளிப்பார், இவர் இந்த விஷயங்களை அவர்களுக்கு வரமாக அளிப்பார் என்று ஒரு தேவனுக்கும் அவரோட அந்த கடமையை தந்தது நான் தான். இப்படி பூவுலகில் அனுபவிக்க வேண்டிய அனைத்து சுகங்களையும் நம்ம ஹோமங்கள் யாகங்கள் மூலமாக அனுபவிக்கலாம். இந்த பூ உலகை தாண்டி ஒரு இடம் இருக்கே, அந்த வைகுண்டம், அந்த சொர்க்கம் என்னும் அந்த ஒரு இடம் இருக்கே, அந்த மோட்சத்தை பெற வேண்டும் என்றால், அந்த ஒரு முக்தியை பெற வேண்டும் என்றால், இந்த உடலை விட்டு உயிர் பிரியும் போது அந்த உயிரானது அந்த பகவானை சென்று அடையணும், கடவுளை சென்று அடையணும் என்றால் அதற்கு இருக்கிற ஒரே யாகம் ஒரே ஹோமம் பக்தி தான் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். இப்படி 1000 ஹோமங்கள் 1000 யாகங்கள் இந்த உலகத்தில் இகபர சுகங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம செஞ்சாலும் அந்த பகவானையே அல்டிமேட்டாக சென்று அடையணும் என்றால் நம்ம செய்ய வேண்டிய ஒரே யாகம் ஒரே ஹோமம் பக்தி. தூய்மையான தன்னலமற்ற ஒரு பக்தியோடு நம்ம அவரை வழிபட்டோம் என்றால் அதை விட பெரிய யாகம் எதுவுமே இல்லை அர்ஜுனா என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார். பகவத்கீதையின் 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகத்தின் 12வது ஸ்லோகத்தின் விளக்கம் இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.